100 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குயிக். ரைடிங் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது பாய். வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். CF Moto 650 NK. எஸ், ஸோ இது வந்து நேக்டு பைக். 650 செக்மெண்ட்டில் அவங்கக்கிட்ட வந்து MT இருக்குது, 650 MT இருக்குது, 650 GT இருக்குது. MT வந்து டூரிங் ப்ளஸ் அட்வென்ச்சர். GT வந்துட்டு க்ரூசர் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேக்டு ஸ்ட்ரீட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து ஃபஸ்ட்டு சுற்றி காமிக்கிறேன், உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் வண்டி எதுலேருந்து காப்பி பண்ணியிருக்காங்கன்னு. தெரியுதுங்களா? எஸ், ஸோ கவாசகி Z650 இருக்குது இல்லைங்களா, அதில் இருந்து அப்படியே காப்பி பண்ண வண்டி தான் இது. அப்படியே பக்காவாக அப்படியே சேமாக இருக்குல்ல. பெயிண்ட் ஸ்கீமு கலர்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் அங்கங்கே ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். எஸ், ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன். ஸோ அதோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல் ட்வின் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, 650cc. லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, 6-speed டிரான்ஸ்மிஷன். ஸோ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61 PS 9000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 Nm 7000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதான் வந்து என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன். இதோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டூயல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பெட்டல் டைப். அண்ட் இதோட கேலிப்பர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் 2 piston கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக் கேலிப்பர் நேம் பார்த்தீங்களா, ஜேஜுவான். ஸோ இது வந்து ஒரு சைனாவோட கிங்கோட நேமாக அது பேரில் வச்சுருக்காங்க இந்த கேலிப்பர். அண்ட் இங்கே வந்து ரெஃப்ளெக்டர் இருக்குது. ஸோ டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் அப்படியே Z650 பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து பெயிண்ட்ஸ் ப்ளஸ் இந்த பாடி டிசைன் மட்டும் தான் மாற்றிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கூலண்ட்டு போடுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் நல்லா பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு DRL, அது மேலே ஒரு ப்ரொஜெக்டர், அதுக்கு மேலே வந்து ஒரு LED செக்ஷன். லைட் வந்து குறையலை, ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஸ்போர்ட்ஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் டைப் டயர். அட்ரேனோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 120/70 செக்ஷன் டியூப்லெஸ் டயர், அலாய் வீல் தான் வருது. ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அட்ரேனோ ஸ்போர்ட்ஸ் தான். ரியர் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி டயர் தான் உங்களுக்கு. ஸ்ட்ரீட் ப்ளஸ் நீங்கள் வந்து பைபாஸில் ரைட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. இதே MT நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன், மேலே வரும் பார்த்துக்கோங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள். அண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. எஸ் பாருங்கள். ஸோ இதோட அப்ளாஸ்டிக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பில்லியனுக்கு உட்காந்துட்டு போகலாம், ரொம்ப தூரம் பெருசாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லைனா இது வந்து நேக்கட் பைக் ப்ளஸ் ஸ்ட்ரீட்டுக்கு தான் இது. அண்ட் ரியர் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் ஃப்ளோட்டிங் டைப் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சேம் கேலிப்பர், சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ABS வருது. எக்ஸாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்பில் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ஃப்ரேம் ஃபுல்லாகவே கார்பன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் கலர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ், இங்கே வந்து நம்பர் பிளேட் லைட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. Z650 பேக் ப்ரொஃபைல் மாதிரி இருக்குது, அதில் வந்து Z இப்படி வரும், இதில் வர்ற அவ்வளோதான். அண்ட் இது கிராப் ரயில் கிடையாது, ஆனால் இங்கே வந்து பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது, இங்கே ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் மட்டும்தான், சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேலே இருக்கிறது வந்து டெக்கோமீட்டர், இந்த பக்கம் டிஜிட்டல் ஃபியூல் கேஜ், ஸ்பீடோமீட்டர் இருக்குது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் தென் ட்ரிப் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 1, டெம்பரேச்சர் இருக்குது. இங்கே வந்து கிளாக் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மோடு இருந்துருக்கு, இங்கே ட்ரிப் இருக்குது. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபியூயல், ABS, பார்க்கிங்கு, என்ஜின் வார்னிங்கு, லோ பீம் ஹை பீம் கொடுத்துருக்காங்க, டர்ன் இண்டிகேட்டர், அப்புறம் டெம்பரேச்சர், இங்கே ஆயில் ப்ரெஷரு, நியூட்ரல், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ், ஸோ இது வந்துட்டு இன்லைன் ட்வின் இல்லை, இது பேரலல் ட்வின்னு. எஸ், இதான் வந்து என்ஜினோட நாய்ஸ். ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆன் பண்ணோன்னு எப்படி இருக்குன்ட்டு இதான் ஹெட்லைட்டோட வியூ. ஹேண்டில் பார் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கிளச்சு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹைட்ராலிக் பிரேக் லிவர், சூப்பர். இந்த செக்மெண்ட்டில் வந்து நல்ல ஃபீச்சர். லோ பீம், ஹை பீம், ரைடிங் மோடு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர், ரைடிங் மோடு.
ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈகோ 2 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர், எஸ், ஹார்ன் பேசிக்காக இருக்குது. என்ஜின் ஸ்டார்ட் பட்டன். இதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஃபியூல் லிட், இது எம்டி, ஜிடி, அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சைடு மிரர்ஸும் ஒரே சைடு மிரர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க. குட் திங், நீங்கள் வந்து மேக்னெட் பேக் வந்து போட்டுக்கலாம், டேங்க் பேக் போட்டுக்கலாம். சூப்பர். ஸோ இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபைபரோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் 5,15,000 வருது, 15. ஓகே, இதே இதோட ரைவல் வந்து கவாசாக்கியில் போகிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 lakh சம்திங் வருது. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து வண்டியை ரைட் பண்ணி பார்க்கோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க. சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார், நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்னா இதோட சீட் ஹைட் வந்து ரொம்ப கம்மி. ஐ திங்க் ஒரு 750 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லாவே ஃபுல்லாகவே ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. அருமை. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 206 kg கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வெயிட் தான். வண்டி வந்து நான் உட்காந்து தள்ளும் போது எனக்கு நல்லா வெயிட் தெரியுது. ஓட்டும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கியர். வாவ், பைக் வந்து செம்ம காம்பேக்ட். டேர்னிங் ரேடியஸ் வந்து கம்மி, ஆனால் வண்டி வந்து நீங்கள் ஈஸியாக டேர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வண்டியை பெண்டு போடணும். பெண்டு போட்டிங்கன்னா ஈஸியாக டேர்ன் பண்ணலாம். 160 செக்ஷன் டயர் இல்லை, ஸோ நீங்கள் ஈஸியாக பெண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக தான் இருக்கும். கஷ்டம் கிடையாது உங்களுக்கு பெண்டு போகிறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து 650 MT ஓட்டினேன். அது வந்து பயங்கரமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இன்லைன் ட்வின்னு, லிக்விட் கூலிங் இன்ஜினு. இது வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ட்வின்னு, இது லிக்விட் கூலிங் இன்ஜினு. இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதோட என்ஜினோட கேரக்டர், இதோட என்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா கவாசாக்கி Z650 இருக்குல்ல, அதுலேருந்து தான் இதை வந்து காப்பி அடிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட பாடியுமே அதுலேருந்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. பழகிட்டிங்கன்னா நல்லாவே வந்து கத்ரூ பண்ணலாம், சூப்பராக இருக்கும் போல். வண்டி வந்து ஓட்டும் போதே நிம்பிள்னா சொல்ல மாட்டேன் நான், ஏன்னா வண்டி வந்து நல்லா வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. பட் ஒரு அஃபோர்டபுள் 650cc ஸ்போர்ட்ஸ் பைக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த வண்டி போகலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் இன்டர்செப்டரை தவிர வேறு எதுவுமே இல்லை. நைஸ். நான் செகண்ட் கியரில் தான் போயிட்டுருக்கேன். வண்டி அப்படியே ஜம்ப் ஆகுது ஒவ்வொரு டைமும். ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடலிங்கில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 RPM தான் இருக்குது. நல்லா வந்து ஒரு ஃபன் டு ரைடு வண்டி தான் இது. எஸ், சூப்பர். வண்டி வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால நல்லா நீங்கள் கட் பண்ணி நல்லா படுக்க வச்ச வண்டி எடுக்க முடியுது. சிட்டி ஃபில்டரிங்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ரைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது வண்டி. வண்டி வெயிட்டாக இருந்தாலுமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிஃப், நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஒரு ரேஸ் டியூன் வண்டி மாதிரி இருக்குது ஓட்டுறதுக்கு. கியர் ஷிஃப்டிங் வந்து கரெக்டாக ஒரு 3000 RPMக்கு மேலே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக விழுது. இப்போ நான் வந்துட்டு எந்த மோடில் ஓட்டுறேன் அப்படின்னு தெரில. ஐ திங்க் ஈகோ மோடில் ஓட்டிகிட்ருக்கேன். எஸ், ஈகோ மோடில் நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே வந்து ரைடிங் மோட் சேஞ்ச் பண்ண முடியுது. ஒரு கஸ்டமைஸ் பண்ண ஹேண்டில் பார் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இதோட ரைடிங் எக்கனாமிக்ஸாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஈஸியாக வந்து கட் பண்ணி போகணும். வண்டியில் ஏறி உட்காந்தோடனே கட் பண்ணி போகணும் மாதிரி தோணுது நமக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு வந்துடுறேன். ஈகோ மோட்லேருந்து ஸ்போர்ட்ஸ் மோடு. வாவ், இனிஷியலே நல்லா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மோடில் கிளச்சு விட்டாவே அப்படியே பாருங்கள் ஜம்ப் ஆகுது வண்டி. எஸ், இவ்வளோ படுக்க வைக்க முடியுது. என்னடா நல்லா நீங்கள் லீன் ஆங்கிள் வந்து நல்லா பண்ணலாம் இதில்.
பாருங்க வா மரண டார்க்கு சான்ஸ் இல்லை. என்ன டார்க்கு யூ பாருங்க மிரரே வந்துருச்சு. நீ அப்படி போயிரு லூஸாக இருந்திருக்கும் போல. ஸோ காய்ஸ் 5000 RPMலாம் வந்ததுன்னா பிரிக்குது அப்படியே. இதோட பீக் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 7000 RPMலாம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது 5000 RPMலே இப்படி இழுத்துட்டு ஓடுது. ஏன்னா 7000 RPMலாம் இப்பா கண்டிப்பாக வந்து சிட்டிலாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு பைபாஸ் தான். நீங்கள் இல்லைனா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவீங்க வண்டியை. 3000 RPM வரைக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் வண்டியோட கேரக்டரே மாறுது. RPM ஹையா இன்ஜினோட ரொட்டேஷன் வந்து தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 kmpl கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது பவர் எனார்மஸாக இருக்குது டார்க்லாம். நீங்கள் சிட்டிக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிடைக்குன்னு நினைக்கிறேன். என்ன தான் நீங்கள் அப்படியே அமுத்தி ஓடினீங்கன்னாலும் உங்களுக்கு அவ்வளோதான் வரும், 18-20 அவ்வளோதான் வரும். நோவேர் வைப்ரேஷன். இன்ஜின் வந்து அண்டர் பெல்லியில் ரன் ஆகுது அப்படின்னு தெரியுது, ஆனால் வைப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை. வந்து நல்லாவே ரிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பாடியில், ஃபுட் ரெஸ்ட்டில், ஹேண்டில் பாரில் எங்கேயுமே எனக்கு வைப்ரேஷன் தெரில. ஜர்க் இருக்குது பாருங்களா, அந்த டார்க்கோட ஜர்க்கு வேறு லெவல். ஸோ BS6 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து BS6 நான் சொன்ன பவர் அண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா BS4ஓடது. BS6 வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 PS கம்மி பண்ணியிருக்காங்க, ஒரு 4 Nm டார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா BS6 தான். கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளங்கியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஹண்ட்ரடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக் அப்படிங்கிறதுக்குள்ளே 100 அடிச்சிச்சு பாருங்கள். ஸோ அதான் வண்டியோட கேரக்டர். நீங்கள் அந்த 5000 RPMலேயே வந்து 4th கியரில் உங்களுக்கு 100 ஈஸியாக போகுது, எந்த வித வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல். அண்ட் கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளங்கியாக ஃபீல் பண்ணுறேன். கியர் பாக்ஸ் வந்து சாஃப்டாக இல்லை, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சிட்டிக்குள்ளே கம்யூட் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷனுமே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லி வந்திருக்கும். கிளச் வந்து மாடரேட்டர் தான், ரொம்பவும் ஸ்டிஃப் கிடையாது, ரொம்பவும் சாஃப்ட் கிடையாது, மாடரேட்டர் தான் இருக்குது. கிளச் வந்து மேனேஜபிள் தான். ஆல்ரைட் கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இங்கே தான் இருக்குது ஷோரூம், நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லாவே இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி கிடையாது. ஸோ இப்போ ஒரு பள்ளத்தில் ஏற்றி இறக்கணும்ல. காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.